வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம். இது நெடுஞ்சாலை FM 90.infinity வழங்கும் நெடுஞ்சாலை ஓரம் அதிகாலை நேரம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பழமொழிகளில் இந்த பழமொழியும் ஒன்று. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு. அதை நம்ம எவ்வளோ பேர் எத்தனை விதமாக அதை புரிஞ்சு வச்சுருப்போம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பட் என்னுடைய புரிதலில் இருந்து நான் ஒன்று சொல்கிறேன். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறப்ப அந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது பாவம். அதாவது அது ஒரு உயிரை கொன்றுடும் அப்படின்னா அப்படியே அந்த உடலை கொள்வது அல்ல, உயிரை கொள்வது. என்னடா தம்பி, உடல் வேற உயிர் வேறையா அப்படின்னா, உடல் அளவில் காயப்படுத்துறது வேற, உயிர் அளவில் காயப்படுத்துறது வேற. இப்போது நம்ம ரொம்ப எனர்ஜியாக போயிட்டு இருக்கும்போது ஐயோ இவன் மூஞ்சிலேடா முடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு உடனே என்ன ஆகிடும், அந்த சந்தோஷம் அப்படியே போயிடும், அந்த எனர்ஜி அப்படியே போயிடும். ஸோ அந்த மகிழ்ச்சியை சீர்குலைக்கிறது இல்லை, அதுதான் உயிரை கொள்வது. ஏன்னா நம்முடைய உயிரே நம்ம ஹாப்பியாக இருக்கிறது தான். ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது உயிரை கொள்வது. ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோபம் வர்றப்போ நம்ம அந்த உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கோ இல்லை அந்த உடலை கொல்லக்கூடிய அளவுக்கோ நாம் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் தின்றால் போச்சு அப்படின்றதுனா அந்த கோபம் சாப்பிட்டா போயிடும், அவ்வளோதான். அப்போ அதை என்ன சாப்பிடணும் அப்படின்றது தான் அங்கே விஷயம். நமக்கு ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்றப்ப இனிப்பு இல்லை நான்வெஜ் பிரியர்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது, ரொம்ப உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறவங்களாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது பெஸ்ட்டு தான். ஏன்னா கோபம் அவ்வளோ எளிதாக குறைஞ்சிரும் நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது. வேறு வழி இல்லை. ஒரு உயிரை கொன்று அந்த பாவத்தை சுமக்கிறதுக்கு பதிலாக கொல்லப்பட்ட ஒரு உயிரை சாப்பிட்டு அந்த கோபத்தை தணிச்சிக்கிறது, அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன். அதனால் இந்த நெடுஞ்சாலை FM 90.infinityயோட இன்றைய அதிகாலை நேரம் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்து நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா இன்னொருத்தங்கள துன்புறுத்தாதீங்க. அதை மன அளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி. அதுக்கு பதிலாக உங்களை நீங்களே திரும்பவும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க. ஆனால் அதில் இன்னொரு உயிர் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. பாய் பாய்.